வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒரு புக்கு தான் பார்க்க போகிறோம். இரண்டாவது யூனிட் 2 பார்க்க போகிறோம். நோ யுவர் டைம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா என்ன கேட்டோம்னா மேட்ச் த கரெக்ட் சென்டென்சஸ் வித் ஈச் பிக்சர். சரிங்களா, இந்த ஒவ்வொரு பிக்சருக்கு ஏற்ற சென்டென்சஸ் வந்து என்ன பண்ணணும், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே முதல்ல இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன வரும், he sleeps on his bed. He sleeps on his bed. இரண்டாவது பாருங்க, இந்த பையன் வந்து அப்படியே அதோட past tense-ஐயும் இது பண்றோம். He slept on his bed. He slept on his bed. இங்க பாருங்க, பந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ he பந்து வந்து எடுக்கிறாங்க. He picks the ball. He picks the ball. இங்க பாருங்க, அதோட past tense he picked the ball. அவன் பந்தை எடுத்து விட்டான். He picked the ball. அடுத்து பாருங்க, இங்க ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ he runs very fast. அதோட past வந்து he ran very fast. He ran very fast. இங்க பாருங்க, இங்க ஒரு சிறுமி இருக்காங்க. She drinks juice. She drinks juice. She drank juice. அதாவது present tense past tense ரெண்டுமே வர மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். அடுத்து choose and write the correct word in the blanks. கரெக்டான வேர்டு வந்து இங்கே என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், மை ஃபாதர் டேஸ் மீ a வாட்ச் எஸ்டர்டேன்னா முடிஞ்சது. அப்போ அந்த இடத்துல பாஸ்ட் வெர்பு எழுதணும். சரிங்களா, பாஸ்ட் வெர்பு பாட், பை ப்ரெசன்ட் வெர்பில் வரும், பாட் வந்து பாஸ்ட். இங்கே அதே மாதிரி பாருங்கள், எவ்ரி வீக்னு கொடுத்துருக்கு ரெண்டாவது சென்டென்ஸில். அப்போ இங்கே என்ன வரும், ப்ரெசன்ட் வெர்பில் எழுதணும். ஐ ரைட் லெட்டர்ஸ் டு மை கிராண்ட் ஃபாதர் எவ்ரி வீக். இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஈவினிங்னா நடந்து முடிஞ்சிருச்சு. மூன்றாவதுல தே டுக் தி பெட் டு த பார்க் லாஸ்ட் ஈவினிங். அடுத்து இங்கே பாருங்கள், ரீட்டா ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், தினமும் நம்ம குடிக்கிறது, ட்ரிங்க் பண்ணுறது, ப்ரஷ் பண்ணுறது, சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் வரும். அதெல்லாம் வந்து நம்ம எதில் எழுதணும், ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். அந்த இடத்துல என்ன வெர்பு போடணும், ப்ரெசன்ட் வெர்பு தான் போடணும். லாஸ்ட் மந்த் ஐ டேஷ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். ஐ வென்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். Rewrite the sentence correctly by replacing the underline word. இந்த underline வேர்டை வச்சு என்ன பண்ணணும், இது பாஸ்ட் வெர்பில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம ப்ரெசன்ட் வெர்புக்கு மாற்றணும். சரிங்களா, எவ்ரிடேன்னா அது வந்து ரெகுலராக நடக்கக்கூடியது. அப்போ அதை என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் வெர்புக்கு மாற்றணும். எவ்ரிடே ரியா லுக்ஸ் அட் ஹர் செல்ஃப் இன் த மிரர். இன் த மிரர். இரண்டாவது பாருங்க, எஸ்டர்டேன்னு இருக்கு. அப்போ நடந்து முடிஞ்சது. அப்போ இந்த இடத்துல பாஸ்ட் வெர்பு வரணும். எஸ்டர்டே ஐ வாட்ச்டு. எஸ்டர்டே ஐ வாட்ச்டு. Yesterday I watched the match on TV. Priya liked to read story books regularly. Regularlyனா தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். அப்போ லைக்டு வரது லைக்ஸ் வரும். Priya likes to read story books regularly. Last week my mother takes me to her native place. லாஸ்ட் வீக்னு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், பாஸ்ட் வெர்பு வரணும். இப்போ லாஸ்ட் வீக் மை மதர் டுக் மீ டு her native place. To her native place. Every morning the old man sold green veg. எவ்ரி மார்னிங்னா ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அந்த இடத்துல என்ன பண்ணணும், ப்ரெசன்ட் வெர்பு தான் வரும். எவ்ரி மார்னிங் த ஓல்ட் மேன் செல் கிரீன் வெஜிடபிள்ஸ். fill in the blanks with the correct form of verb. My name is Sundari. I am 10 years old. Arun and Salim is my friends. We go to school together. We ride our bicycles every evening. I do not like watching horror films, but my friends enjoy watching them. My friends enjoy watching them. பார்க்கலாம். Choose and write the correct word to complete the sentence. கரெக்டான வேர்டை நம்ம சூஸ் பண்ணி யூ வந்து என்ன வரும், பி வெர்ப் ஆர் வரும். யூக்கு ஆர் வரும். ஷீக்கு அதாவது ஷீக்கு இஸ் வரும். சி இஸ் அ டீச்சர். இட்டுக்கும் இஸ் தான் வரும். இட் இஸ் அன் அகலி. ஹீ ஷீ இட் இது மூணுக்கும் பி வெர்ப் என்ன வரும், இஸ் வரும். என்ன வரும், இஸ் வரும். ஐக்கு ஆம் வரும். யூக்கும் வி டே இதுக்கெல்லாம் என்ன வரும், ஆர் வரும். யூ ஆர், வி ஆர், தே ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். வி ஆர் thirsty. The children are happy. He is a cook. He is a cook. அடுத்து பாருங்க, மேலே வந்து ரெண்டு பாக்ஸில் வந்து
வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ணணும், சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஐ ஆம் அ சிங்கர், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் FRIENDS, we are friends. Sindhu and Meenu are playing in the park. The book was interesting. Kabilan is a small boy. Kabilan is a small boy. Fill in the blanks with the correct form of verb. Raju last month, அப்போ past verb, bought a new boat. வாங்குனாங்க. Raju bought a new boat last month. Meena dash to the temple every day. Every day என்ன ரெகுலராக நடக்கக்கூடியது. அந்த இடத்துல என்ன ப்ரெசன்ட் வேர்ப் யூஸ் பண்ணணும். மீனா வாக்ஸ் டு த டெம்பிள் எவ்ரி டே. வி லாஸ்ட் ஈவினிங், அப்போ வி saw a rainbow லாஸ்ட் ஈவினிங். ஐ பிளே கிரிக்கெட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி சண்டே. த கேட்ஸ் jumped on the wall லாஸ்ட் நைட். ரீரைட் த பேசேஜ் இன் பாஸ்ட் சென்டென்ஸில் எல்லாமே வந்து நம்ம மாற்ற சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது டேக்ஸ் வந்து டுக்காம வரும், ரெயின்ஸ் வந்து ரெயின்டாம வரும், டேக் டுக்காம வரும், பை பாட்டாம வரும், இஸ் வாசாம வரும், பை வந்து பாட்டாம் வரும். அவ்வளோதான். அந்த மாதிரி மாற்றி நம்ம எழுதிக்கணும். ஸ்னேகாஸ் மதர் டுக் ஹர் டு த மார்க்கெட் பட் இட் ரெயின் ஹெவிலி ஸோ தே டுக் ஆன் ஆட்டோ. தே ஆல்வேஸ் பாட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் ஆன் ஓல்டு ஷாப் வாஸ் க்ளோஸ் ஸோ தே பாட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் எ நியூ ஷாப். பாருங்க, டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இது என்னது, மூன். த மூன் லுக் பியூட்டிஃபுல் லாஸ்ட் நைட். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பசங்க இங்கே விளையாண்டுருக்காங்க. த பாய்ஸ் பிளே கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே இந்த இடத்துல ஒரு சிறுமி பட்டர்ஃப்ளைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஈவினிங் பிரீத்தி சா பட்டர்ஃப்ளைஸ் இன் த பார்க். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் நண்பர்கள் இருவர் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீக் கோபால் மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அடுத்து பாருங்க, choose and write the correct word to complete the sentence. கரெக்டான வேர்டை வந்து சூஸ் பண்ணணும். she needs to take rest today. she needs take. அதுக்கப்புறம் they enjoy the sunset yesterday. yesterday அப்படின்னால they இந்த இடத்துல என்ன வரும், they enjoyed. என்னது, they enjoyed the sunset yesterday on the seashore. நிஷா and மோகன் by train every day to work. தினசரி நடக்கக்கூடியனால ப்ரெசன்ட் தான் பண்ணும், travel. லாஸ்ட் வீக் புனிதா met her grandfather. லாஸ்ட் வீக்னால பாஸ்ட் verb வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஈவினிங் வந்திருக்கு, அதனால இங்கேயும் சுனில் ஃப்ளூ மெனி பலூன்ஸ் லாஸ்ட் ஈவினிங். 2.11 பார்க்கலாங்களா. சூஸ் த கரெக்ட் வேர்டு அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். மை கிராண்ட்மா டுக் மெடிசன்ஸ். மை கிராண்ட்மா டேக்ஸ் மெடிசன்ஸ். ஹர்ஷன் லுக்ஸ் டயர்ட் அண்ட் வீக். ஹர்ஷன் லுக்ட் டயர்ட் அண்ட் வீக். த கிட்ஸ் வாட்ச் கார்ட்டூன்ஸ் அண்ட் த கிட்ஸ் வாட்ச்டு cartoons and television. I dreamed about flying. I dream about flying. They crossed the river on boat. They crossed the river on boat. இங்க பாருங்க, choose and fill in the blanks with correct words. Last summer I went to visit my grandparents. When I reached there I stopped my car under a tree. That night I dreamed about playing with my cousins. The next day I met them. We watched a movie together. Then we went to the park. At the park I played with my school friends. We took lots of photos together. பாருங்க, ரைட் ஏ பேரலல். இதுங்க ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஒரு பேரலல் போயம் வந்து நம்மளை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ட்ரா த சன்ஸ் ஹியர். சன் வந்து இங்கே என்ன பண்ணிருக்கோங்க, சன் வரைய சொல்லியிருக்காங்க, வரைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் ரைட் ஏ போயம் அபவுட் இட். சன்னை பற்றி ஒரு போயம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இட் செட்ஸ் இன் த வெஸ்ட், இட் சைன்ஸ் ஆல் டே லாங், ஸோ அட் நைட் இட் மஸ்ட் ரெஸ்ட். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களும் வீடியோ பார்க்கணுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.